ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டு ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஒருத்தங்களோட ஓட்டு இன்னொருத்தவங்க வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இன் ஃபியூச்சரில் வந்து இமீடியட்டாக நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ்க்காகவும் தான் இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் ஏன் மெயினாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது யாரோட இதுவுமே நமக்கு வந்துட்டு மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ அதனால் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ ஆதாரில் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஆதாரங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் வெரிஃபை பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி மட்டும் வந்து நம்ம ஓட்டிங் சிஸ்டம் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிற நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இதில் இந்த என்னென்ன மெயினான யூஸ் பண்ணி பண்ணது இதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது. ஸோ இந்த சென்சார் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளோட ரீட் பண்ணி வேலிடா இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணா ஓட் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. அதர்வைஸ் வந்து நம்ம முன்னாடி ஓட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி ஓட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஆதாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ரோல்மெண்ட் பண்ற மாதிரி இதுக்கு நம்ம வந்து என்ரோல்மெண்ட் பண்ணணும். அதை நம்மளோட ஃபிங்கர் வந்து ஆட் பண்ணணும். அதான் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்க்ரிமெண்ட் பட்டன். ஸோ இப்போ இது வந்து நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஒரு நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் இது வந்து டிக்ரிமெண்ட் பட்டன். ஸோ இப்போ இது 1 2 அப்படிங்கிறது மூவ் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் வர்றதுக்காக பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 2 ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கரை வந்து ஆட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபிங்கரை வச்சுட்டு இந்த தேர்ட் கீ அப்படிங்கிறது என்ட்ரி கீ. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் த ஃபிங்கர்னு வரும். எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஃபிங்கர் வைக்க சொல்லும். அப்போ வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணணும். நான் மறுபடியும் செகண்ட் இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா இந்த கிட்ட மறுபடியும் ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அடுத்தது நான் ரெண்டாவது ஃபிங்கர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஐடி வந்து 1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு நான் 2ன்னு நான் கொடுக்குறேன். அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபிங்கர் நம்ம வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த 2ங்கிறத வச்சுட்டு கரெக்டாக ஷேக் பண்ணாமல் வைக்கணும். ஷேக் பண்ணினா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆயிடும். இப்போ இந்த ஃபிங்கருக்கு நான் வந்து 2ங்கிறத கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவ் பண்ண சொல்லும். ரிமூவ் பண்ணி மறுபடியும் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மூணாவது ஃபிங்கர் ஆட் பண்ணேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் வந்துட்டு ஒரு 3 to 4 வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து காமிச்சிக்கலாம் நமக்கு. இப்போ அடுத்த ஃபிங்கர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் 1 2 3 கொடுத்துட்டு இப்போ மூணாவது ஃபிங்கர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபிங்கரை வச்சுட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லும். பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் மூணாவது ஃபிங்கர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ரிமூவ் த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரியே பிளேஸ் பண்ணுங்கள். இமேஜ் ஸ்டோர் ஆயிரும். ஸோ 3 ஃபிங்கருமே இப்போ நான் ப்ராஜெக்ட் வைஸ் 3 நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆதாரோட வந்து நம்ம வந்து ஃபிங்கர் ஆட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அந்த ஓட்டருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிங்கர் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ப்ராஜெக்ட் வைஸ் வந்துட்டு ஒரு 3 ஃபிங்கர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ண ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ எலெக்ஷன் டேட் வந்துருச்சு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம் ஓட் பண்ண போவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பூத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆளோட ஃபிங்கர் நான் வந்து உள்ள வைக்கிறேன். அப்போ அதோட ஐடி அப்படிங்கிறது எனக்கு வந்து ஷோ பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அந்த ஐடிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிரும் உங்களுக்கு 01. ஓகேவா? அங்கே 01ங்கிறது எப்போ நமக்கு வந்து மேட்ச் பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்கன்றது இங்கே டிஸ்பிளே அப்படிங்கிற டிஸ்பிளே ஆயிரும் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் வைஸ் சும்மா ஒரு 4 கேண்டிடேட்ஸோட இன்புட் நான் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து என்னோட ஃபிங்கர் நான் வந்து வைக்கிறேன். என்னோட ஐடி ஷோ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வந்து யாருக்கு ஓட் பண்ணுங்கிற செலெக்ஷன் பாயிண்ட் கேட்கும். நான் இப்போ ப்ராஜெக்ட் வைஸ் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஓட் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டிடேட் வராங்க. அவங்களோட நம்பர் வந்து ஷோ ஆகுது. அவங்களுக்குரிய ஓட் கொடுக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெமோ வைஸ் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் நம்ம வந்து ஓட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரிசல்ட்ஸ் பட்டன் அப்படிங்கிறது இது யாருக்குன்னா ஆத்தரைஸ்டு பர்சன்ட் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த பட்டனை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டிஸ்பிளே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். டிஎம்கே வின். அதாவது கேண்டிடேட் 1 அப்படிங்கிறது வின்னுங்கிறது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது மூலமாக நான் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஓட் பண்ணவங்களே மறுபடியும் வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ஓட் பண்ண வராங்கனாலே ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா நீ அன்ஆத்தரைஸ்டு ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டாங்கிற இன்ஃபர்மேஷனும் அலாரமும் இண்டிகேட் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு. இப்போ இந்த இது வந்து ஒரு பர்சனோடது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் ஃபிங்கர் வந்து வைக்கிறேன். அப்போ வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஓட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அலாரமும் இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ வந்து டூப்ளிகேட் ஓட் அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியாது.
இது வந்து சின்ன சின்ன மால் ப்ராக்டிஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ப்ராப்பரான பர்சன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஓட்டிங் பண்ண மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு அதான் ப்ராஜெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ல என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இது இன்புட் நம்ம வந்து ஒரு சப்ளை நம்ம வந்து அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம், மொபைல் அடாப்டர் மாதிரி தான் நமக்கு. ஸோ இப்போ இது மூலமா நம்ம வந்து இன்புட் சப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு. அந்த அவுட்புட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த போர்டுக்கு நம்ம இன்புட் ஆகும். இல்லை என்னென்ன போர்டு யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, இது ஒரு அர்டினோங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், எல்சிடி, கீபேடு, ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல், இது ஒரு எல்சிடி, இது ஒரு அர்டினோ கண்ட்ரோலர், இது ஒரு கீபேடு. ஸோ இப்போ இந்த கீபேடுங்கிறது நமக்கு வந்து ஓட் பண்றதுக்காக, இந்த கீபேடுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ரோல் பண்றதுக்காக. அதாவது இன் ரியல் டைம்ல இது ரெண்டும் வேற வேற இடத்துல நமக்கு இருக்கும். இந்த ரெண்டு கண்ட்ரோலரும் வேற வேற இடத்துல நமக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா என்ரோல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து தனி செட்டப்பா கொண்டு போயிருவாங்க. ஒன்லி ஃபார் இது ஓட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கும். பட் ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம ரெண்டுமே காமிக்கணுங்கிறத ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம வந்து காமிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட மெயின் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து நம்ம வந்து என்ரோல்மெண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருப்போம். நார்மல் சுவிச்சஸ் மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு சுவிச்சஸ் கனெக்ட் பண்ணிருப்போம் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படிங்கிறது. டிஸ்பிளே நம்ம அவுட்புட் டிவைஸ் நமக்கு. இது எதுக்கு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு நம்ம ஐடி என்னங்கிறத நம்ம வந்து ஷோ பண்ணதான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் நமக்கு. இந்த கண்ட்ரோலர் நேம் வந்து அர்டினோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, அட்னகாங்க நம்ம ஐசி வந்து யூஸ் பண்ணிருப்போம். அர்டினோங்க டெவலப்மெண்ட் போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம் நமக்கு. நெக்ஸ்ட் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது. இதில் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் டிஸ்பிளே தான். இது வந்து ஓட்டிங் சிஸ்டம்க்குரிய டிஸ்பிளே பண்றதுக்குரிய எல்சிடி டிஸ்பிளே நமக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு கண்ட்ரோலர். இது வந்து நம்ம ஓட்டிங் சிஸ்டம் கம்பேர் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் கொடுக்கறதுக்குரிய மைக்ரோ கண்ட்ரோலர். இதுவும் அர்டினோ தான். ஸோ அதே ஐசி தான் நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிருப்போம் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கீபேட் அப்படிங்கிறது ஓட்டிங் சிஸ்டம்காக. இது 1 2 3 4 கேண்டிடேட். 5th ஒன் அப்படிங்கிறது ஃபார் ரிசல்ட்ஸ் வியூ பண்றதுக்குரிய பட்டன் அப்படிங்கிறது நமக்கு. ஓகேவா?